வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை 4 வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கோவை அணி 84 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். மை பாரத் அமைப்பு இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதற்காக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கல்லூரிகள் தேர்வு செய்யப்பட்டு மாணவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கின்றனர். விளையாட்டு, தலைமை பண்பு, அரசியல் பொறுப்புணர்வு, தன்னார்வ பணிகள், உடல் ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இளைஞர்களுடன் பிரதமர் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள உள்ளார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ள இளைஞர்களும் பிரதமருடனான இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கின்றனர். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை 4 வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை ஹவுரா, சென்னை மும்பை, சென்னை தில்லி உள்ளிட்ட 7 முக்கியமான வழித்தடங்கள் இதற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வழித்தடங்கள் 11,000 கிலோமீட்டர் நீளம் கொண்டது என்றும் நாட்டின் மொத்த ரயில் போக்குவரத்தில் பெரும்பகுதி இந்த வழித்தடம் வழியாக நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழித்தடங்களை 4 வழிப்பாதைகளாக மாற்றுவதன் மூலம் அதிகரித்து வரும் ரயில் போக்குவரத்தை திறமையாக கையாள முடியும் என்றும் ரயில்களின் இயக்கத்தை மேலும் மேம்படுத்த முடியும் என்றும் ரயில்வே அமைச்சர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வரும் செய்திகளை அறிந்து தாம் அதிர்ச்சியும் துயரமும் அடைந்துள்ளதாக சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இந்த பேரிடரில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை விரைந்து மீட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு அரசு இல்ல உயரதிகாரிகளுக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில் அவர்களோ மாநிலத்தில் உள்ள அவர்களது உறவினர்களோ தொடர்பு கொள்ள தமிழக அரசு அவசர தொலைபேசி எண்களை அறிவித்துள்ளதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் உதவியுடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் குறித்த தகவல்களை பெற்று அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற கும்பகோணத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களது உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அனைவரையும் பாதுகாப்பாக மீட்டு தமிழகத்திற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். போன இடத்துல என்ன ஆனாங்க ஏதுன்னு தெரியல. நேபாளத்துல தான் தங்கி இருக்கிறதா சொன்னாங்க. நேற்று வரைக்கும் எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு. இப்ப இது வரைக்கும் சேஃப் ஆனதுலயும் அவங்க பேர் வரல, அந்த மிஸ்ஸிங்லயும் பேர் வரல. நேத்து பேசின வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விட்டாங்க. நேபாளத்துல இருந்து பேசினாங்க வாய்ஸ் மெசேஜ். அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவே முடியல. எங்களுக்கு அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியணும். சேஃபா எங்களுக்கு பத்திரமா எங்க கையில கொண்டாந்து ஒப்படைக்கணும். உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இந்நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் மத்திய அரசும் மாநில அரசும் விரைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள அரசுடன் இணைந்து மத்திய அரசு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். பெருவெள்ளத்தில் 60 தமிழர்கள் உட்பட 400க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் காணாமல் போனதாக வெளியாகியுள்ள செய்தி வேதனை அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது.
பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து முதலமைச்சர் திரு விஜய் தண்ணீரை திறந்துவிட உள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், அணையின் நீர் இருப்பை பொறுத்து 45 நாட்களுக்கு தண்ணீரை திறந்துவிட மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார். இந்நிலையில் காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழு, காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றத்தை அணுகி தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளதால் குறுகிய கால மற்றும் நடுத்தர கால நெல்ரகங்களை பயிரிட விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குமாறு வேளாண் துறையினர் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். மாநில மனித உரிமைகள் ஆணையத்திற்கு 2 உறுப்பினர்களை நியமனம் செய்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி டாக்டர் ஆர்.என். மஞ்சுளா மற்றும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருமதி சுகந்தி ஆகியோர் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்பணியில் பொறுப்பேற்கும் நாளிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு இப்பதவியை அவர்கள் வகிப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உயர்தலைவர் முஜ்தபா காமேனி படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உறவுகள் வலுவடைந்துள்ளதாக இந்தியாவுக்கான ஐரோப்பிய யூனியன் தூதர் ஹர்வ் டெல்பின் கூறியுள்ளார். இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததாக திரிபுராவில் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தலைமை தேர்தல் ஆணையருடன் மாணவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் கலந்துரையாடும் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. குண்டர் சட்டம் மற்றும் தேசிய பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் சிறையில் அடைத்து பிறப்பிக்கப்படும் உத்தரவுகளை ஆய்வு செய்வதற்காக அறிவுரைக் கழகத்தை மாற்றியமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்திற்கான தொகை உயர்த்தப்பட்டுள்ளதால் ஏற்கனவே உள்ள காப்பீட்டு அட்டைகளையே பயனாளிகள் பயன்படுத்தி சிகிச்சை பெறலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் முதற்கட்டமாக 10,000 வீடுகளில் குப்பைகளை தரம் பிரிக்கும் பணி தொடங்கியுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னை மாநகராட்சியில் மண்டல வாரியாக 15 IAS அதிகாரிகளை மாநில அரசு நியமித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கோவை அணி 84 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 183 ரன் எடுத்தது. 184 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திருச்சி அணி 15.4 ஓவரில் 99 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் வேலவன் செந்தில்குமார் 11-2, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் எயின் யோ இங்கியை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் வீர் சோட்ரானி 14-12, 12-14, 11-6, 11-8 என்ற செட் கணக்கில் எகிப்தின் முகமது எல்ஷெட் இணையை வென்றார். இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் சக நாட்டைச் சேர்ந்த வீர் சோட்ரானியை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து வழித்தடங்களை 4 வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது.
தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கோவை அணி 84 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது.